இது கம்யூனிஸ்ட் நடத்துற உண்ணாவிரதம் இல்ல, பட்டையும் கொட்டையும் போட்டிருக்கிற ஒருவனை விடாத எல்லாம் வா, இது நாம நடத்த வேண்டிய உண்ணாவிரதம் என்று சொன்னார் குன்றக்குடி அடிகளார். சங்கிகள் வட இந்தியாவை போல தமிழ்நாட்டில் வாலாட்ட முடியாததற்கு நாமெல்லாம் காரணம் மட்டுமல்ல, நம் முன்னோர்கள் எழுதி வைத்த வரலாறு தான் முதல் பெரும் காரணம். மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் தீபத்தூண் என்பது எது என்பதற்கு இலக்கணம் வகுக்கப்பட்டு புத்தகம் பிரிண்ட் ஆகி தமிழக அரசு வெளியிட்டு இருக்கிறது. எம்ஜிஆருக்கு இருக்கிற கடவுள் பக்தியை விட எடப்பாடிக்கு அதிக கடவுள் பக்தி இருந்து விட்டதா? அதிமுக எம்ஜிஆரின் விசுவாசி அல்ல, மோடி அமித்ஷாவின் விசுவாசி எடப்பாடி என்று மக்கள் உங்களை காரி உமிழ்வார்கள். கருமுத்து கண்ணனை விட ஆன்மீகத்தில் சிறந்தவரா ராமகோபாலன் அல்லது ராம ரவிக்குமார்? மதுரையில் தென் மாவட்டங்களில் 340 கோவிலுக்கு தன் சொந்த காசு செலவழித்து குடமுழுக்கு நடத்தியவர் கருமுத்து கண்ணன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இங்கேதான் வரலாற்றின் சுவாரஸ்யமான முடிச்சிருக்கிறது. இந்த நாகசாமிக்கு போன வருஷம் மோடி அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்திருக்கு. ஏன் பத்மஸ்ரீ விருது கொடுத்துச்சுன்னா, இந்த நாகசாமி தான் திருக்குறள் என்பது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேதத்தின் மொழிபெயர்ப்பு என்று புத்தகம் போட்டார். அந்த விசாரணையிலிருந்து தீர்ப்பு என்பது தலைகீழாக மாற்றப்பட்டு தீர்ப்பு உருவாக்குகிற பிரச்சனை. அதுதான் உத்தரப்பிரதேசம், அதுதான் மத்திய பிரதேசம், அதுதான் கர்நாடகா, அதுதான் மணிப்பூர், அதுதான் திருப்பரங்குன்றம். நண்பர்களே, இது மக்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை அல்ல. ஒரே மாதிரி ஒரு வழிபாட்டு தலம் இருக்கும், அது சார்ந்து ஒரு கதை, இது எங்கள் நம்பிக்கை என்ற அடிப்படையில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த நம்பிக்கைக்கான சட்ட வடிவத்தை நீதிமன்றத்தின் மூலம் பெற்றுவிட்டு, சட்ட வடிவத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம், எனவே இதை அமல்படுத்துவோம் என்று களத்திலே வந்து கலவரத்தை உருவாக்குவது. இது ஒரே மெத்தட், ஒரே மாடல், ஒரே மாதிரி. இந்த ஒரே பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் இந்தியா முழுக்க சில வழக்குகளில் ஒரே பேட்டர்ன் இருக்கு. அது எப்படி? எங்க கேரக்டரவே நீங்க புரிஞ்சுக்கல என்ற வசனம் மதுரையின் ஒவ்வொரு மைந்தனுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மைந்தனுக்கும் பொருந்தும். அவ்வளவு கத்தி கூப்பாடு போட்டுக்கிருக்கு RSS இந்து முன்னணி. திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடு தேர் போகிறது, இந்து பக்தர்களும் இஸ்லாமியர்களும் வரிசையாக நின்று சந்தனக்கூடு தேரை இழுத்து கொண்டு போய் வணங்குகிறார்கள். அதுதான் திருப்பரங்குன்றம். சித்திரை திருவிழாவுக்கு கோரிப்பாளையத்தில் நின்று இஸ்லாமிய மக்கள் அணி அணியாக வந்து ஒரு பக்கம் ரோஸ் மில்கை கொடுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் ஜிகர்தண்டா கொடுக்கிறார்கள். அதுதான் மதுரை. பங்குனி வீதிக்கு, பங்குனி உத்திரத்திற்கு திருப்பரங்குன்றத்தினுடைய பால்குடம் உங்களுக்கு தெரியும். மதுரையிலே இருந்து அவ்வளவு பால்குடம் வரும். இந்த வருடமும் நீங்கள் போருங்கள், மதுரையிலிருந்து வருகிற பால் குடத்திற்கு கீழமாசி வீதியில் கிச்சாபாய் சந்தன கடையில் வாசலில் நின்று பால் குடம் தூக்கி கொண்டு போகிற கால்களில் எல்லாம் சந்தனம் தடவுகிற மைந்தர்கள் மதுரையின் மைந்தர்கள் என்பதை நான் இங்கே அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இதோ போங்க சேக்கிப்பட்டி, இந்த மாதம் முழுக்க ஜல்லிக்கட்டு நடக்க போகிறது. சேக்கிப்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு போங்கள். சேக்கிப்பட்டி கருப்பணசாமி ஜல்லிக்கட்டின் முதல் மாடு தர்காவால் வளர்க்கப்படுகிற தர்கா மாடுதான் சாமி மாடாக அவிழ்த்து விட்டு ஜல்லிக்கட்டை துவக்குகிற மரபு மதுரையின் மரபு, தமிழ்நாட்டின் மரபு. இந்த மரபை அவ்வளவு எளிதில் வீழ்த்தி விடுவோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். சங்கிகளிடம் பேசுவது எங்கள் நோக்கம் அல்ல. நாங்கள் மதுரை மக்களிடம் பேசுகிறோம். தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியோடு உரையாடுவதுதான் மார்க்சிஸ்டுகள் செய்கிற ஒரே பணி. வேதத்தின் அடிமைத்தனம் அல்ல, சமத்துவம் தான் எங்கள் சிந்தனை என்று 3000 ஆண்டுக்கு முன்பு துவங்கியது எங்கள் போராட்டம். மதுரை மண்ணில் மதவெறிக்கு இடமில்லை, வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுப்போம், மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்போம் என்ற முழக்கத்தோடு இந்த உண்ணாநிலை போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கட்சி நடத்துகிறது. திருப்பரங்குன்றத்தில் திருக்கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு RSS, பாஜக, இந்து முன்னணி போன்ற வலதுசாரி அமைப்புகள் புதிதாக கிளப்பியிருக்கிற பிரச்சனையை ஒட்டி தமிழ்நாட்டின் கவனமும் தேசத்தின் கவனமும் நம்முடைய மதுரையின் பக்கமும் திருப்பரங்குன்றத்தின் பக்கமும் திரும்பி இருக்கிறது. நாம் எதையெல்லாம் பேச வேண்டும், சமூகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு
மதுரையினுடைய முன்னேற்றத்திற்கு, திருப்பரங்குன்றத்தின் முன்னேற்றத்திற்கு, இங்கு வாழுகிற மக்களின் வாழ்க்கை தர முன்னேற்றத்திற்கு எதுவெல்லாம் பேச வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டும் போராடி கொண்டும் இருக்கிறோமோ அவற்றிலிருந்து முற்றிலும் திசை மாற்றி அவர்களது ஒரு பேசுபொருளை பேசுகிற களமாக மாற்ற முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எதிராக தமிழ்நாடும் மதுரையும் திருப்பரங்குன்றமும் மிக வலிமையாக தங்களது எதிர்வினையை ஆற்றி கொண்டிருக்கிறது. அவற்றின் ஒரு பகுதிதான் இன்றைக்கு நடக்கிற இந்த உண்ணாநிலை போராட்டம். நான் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைக்குள்ளே வருவதற்கு முன்பு ஒரு சிறிய வரலாற்றை நினைவுபடுத்தி விட்டு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். திருப்பரங்குன்றத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அநேகமாக நான் அறிந்தவரை இந்திய திருநாட்டில் ஒரு வழிபாட்டு தலம், ஒரு கோவில் 3000 ஆண்டுகளாக தொடர்ந்து இலக்கியங்களால் பாடப்பட்டு கொண்டே இருக்கிற, வரலாற்று தடயங்கள் இருக்கிற ஒரு திருத்தலம் என்றால் அநேகமாக அது திருப்பரங்குன்றம் மட்டுமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். 3000 ஆண்டாக சங்க இலக்கியங்களில் பரங்குன்றம் அவ்வளவு அழகாக பேசப்படுகிறது. பரங்குன்றம் என்றால் குளிர்ந்த அழகிய ஒரு குன்றம், பரங்குன்றம். அது பின்னால் திருப்பரங்குன்றமாக, தென்பரங்குன்றமாக, தன்பெருங்குன்றமாக பல சொற்களால் அழைக்கப்படுகிறது. அந்த திருப்பரங்குன்றத்தில் முதலில் தமிழினுடைய முதல் கடவுள் முருகன், கொற்றவையினுடைய மகன், கொற்றவை சிறுவ என்று சங்க இலக்கியம் முருகனை சொல்கிறது. கொற்றவையினுடைய மகனான முருகனை, மலைமகனை, குறிஞ்சி கடவுளை 3000 ஆண்டாக தமிழ் இனக்குழு கொண்டாடி கொண்டே இருக்கிறது, வணங்கி கொண்டே இருக்கிறது. ஒரு காதல் கடவுள் முருகன். தொடர்ந்து 3000 ஆண்டுகளாக வணங்கி கொண்டே இருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் திருப்பரங்குன்றத்தை பற்றி குறிப்பு வருகிற பொழுது, உடல்நலம் குன்றிய ஒரு மனிதனுக்கு உடல்நலம் வேண்டி திருப்பரங்குன்றத்தில் இருந்த வேல் வடிவில் இருந்த இறைவனை வழிபட்டார்கள் என்று குறிப்பு வருகிறது. வேல் கோட்டம் என்று அதற்கு பெயர். அதாவது உருவ வழிபாடு துவங்குவதற்கு முன்பே வேலை வைத்து வழிபடுகிற ஒரு மரபு இருந்தது. வேல் வழிபாடு நடந்த இடமாக பரங்குன்றம் இருந்தது. அதற்கு பிறகு சங்க இலக்கியங்கள் பரிபாடலில் தொடங்கி எல்லா சங்க இலக்கியத்தில் பெரும்பான்மையான இலக்கியங்கள் திருப்பரங்குன்றத்தை பாடுகிறது. திருப்பரங்குன்றம் முருகன் வள்ளியை மனமுடிந்த இடமாக பரிபாடல் பாடுகிறது. பின்னால் 1000 வருஷத்துக்கு பிறகு கந்தபுராணம் திருப்பரங்குன்றம் முருகன் தெய்வானையை மனம் புரிந்த இடமாக பாடுகிறது. அந்த கதை தனி. 2000 வருஷத்துக்கு முன்னால் பரிபாடலில் சங்க இலக்கியத்தில் முருகப்பெருமான் வள்ளியை மனமுடித்த இடமாக பரங்குன்றத்தை பாடுகிறார்கள். அதற்கு பின்பு தமிழ்நாட்டில் பௌத்த மதம் தலைத்தோங்கியது. பௌத்த மதம் தலைத்தோங்கிய பொழுது திருப்பரங்குன்றம் பௌத்த தலமாக மாறியது. பௌத்த பிக்குகள் திருப்பரங்குன்றத்தின் குகைகளிலே வாழ்ந்தார்கள். வாழ்ந்ததற்கான அடையாளமாக கல்வெட்டை பொறித்தார்கள். பௌத்த பள்ளிகளை நடத்தினார்கள். பௌத்த அறத்தை போதித்தார்கள். பௌத்த நெறிகளை மக்களிடம் பரப்பினார்கள். அது சில 100 ஆண்டு காலம் பௌத்தர்களுடைய ஆளுகையின் கீழ் திருப்பரங்குன்றமும் இந்த மண்ணும் இருந்தது. அதற்கு பிறகு சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு சமணர்கள் திருப்பரங்குன்றத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக மாறினார்கள். திருப்பரங்குன்றம் மலை முழுக்க சமண பள்ளிகள் உருவானது. பள்ளி என்ற இந்த சொல்லே சமணர்கள் உருவாக்கியதுதான். அதுவரை கூடல் என்று அறியப்பட்டு கொண்டிருந்த இந்த நகரத்திற்கு மதுரை என்று பெயர் சூட்டியவர்கள் சமணர்கள். அழகர் கோவிலுக்கு பக்கத்திலே இருக்கிற கல்வெட்டில் மதுரை என்ற சமண பள்ளி கல்வெட்டு சொல்லுகிறது. பல கல்வெட்டுகளை
திருப்பரங்குன்றத்திலே சமணர்கள் பொறித்தார்கள், குகைகளிலே வாழ்ந்தார்கள். பௌத்தர்கள் ஊருக்குள் வாழ மாட்டார்கள், இரவு ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருக்கிற இடங்களில் தான் தங்குவார்கள். எனவே பௌத்த பிக்குகள் திருப்பரங்குன்றத்தின் மலைக்குகையில் தங்கினார்கள். அதற்கு பிறகு சமணர்கள் அதே இடங்களில் சமண பள்ளிகளை உருவாக்கினார்கள், சமண அறங்களை போதித்தார்கள். இன்று நாம் சங்க இலக்கியமாக படிக்கப்படுவதில் பல இலக்கியங்கள், இலக்கணங்கள் சமணர்களால் உருவாக்கப்பட்டது. திருக்குறள் துவங்கி நன்னெறியிலே இருந்து எல்லா அற இலக்கியங்களும் சமணர்கள் தமிழுக்கு கொடுத்த கொடை. இலக்கணம் சமணர்கள், பெரும்பான்மையான இலக்கணங்கள் சமணர்கள் தமிழுக்கு கொடுத்த கொடை. சமணர்கள் காலத்திற்கு பிறகு சைவம் மேலோங்கியது. பக்தி காலம் 7ஆம் நூற்றாண்டு. மதுரையை ஆட்சி நடத்திய பாண்டியன் பராந்தகன். பராந்தகனுக்கு 2 தளபதிகள் இருந்தார்கள். ஒரு தளபதி பெயர் மாறன்காரி, இன்னொரு தளபதியினுடைய பெயர் சாத்தன் கணபதி. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மதுரையினுடைய அரசன் பராந்தகனுக்கு, பாண்டிய மன்னனுக்கு 2 தளபதிகள், 3-4 தளபதிகள் இருந்திருக்கலாம். ஆனால் 2 தளபதிகள் முக்கியமானவர்கள். ஒருவன் மாறன்காரி, அவன்தான் யானை மலையிலே போய் ஒரு குடைவரை கோவிலை உருவாக்கி பெருமாளுக்கு ஒரு குடைவரை கோவிலை உருவாக்குகிறான். இன்னொரு தளபதி சாத்தன் கணபதி திருப்பரங்குன்றம் மலையில் சிவனுக்கு ஒரு குடைவரை கோயிலை உருவாக்குகிறான். யானை மலையிலே இருக்கிற பெருமாள் கோவிலும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற குடைவரை கோவிலும் ஒரே காலத்தில் ஒரே அரசனின் 2 தளபதிகளால் ஒரே காலத்தில் உருவாக்கப்பட்டது. பராந்தக பாண்டியனுடைய தளபதி சாத்தன் கணபதி குகைவரை கோவிலை சிவனுக்கு உருவாக்கியதுக்கு பிறகு அடுத்த ஒரு 300-400 ஆண்டுகள் சிவனுடைய பாடல் பெற்ற ஸ்தலமாகவே தேவாரம் பாடிய மூவரும் திருப்பரங்குன்றத்தை பாடுகிறார்கள். இதுவரை சொன்ன கதைகளை பூரா நீங்கள் பாருங்க. முதலில் வேல் வழிபாடு நடந்தது, அதற்கு பிறகு பௌத்தர்களின் தலமாக இருந்தது, அதற்கு பிறகு சமணர்களின் தலமாக இருந்தது, அதற்கு பிறகு பாண்டியர்கள் காலத்தில் சைவ தலமாக மாறியது. அப்பொழுதுதான் சாத்தன் கணபதி குடைவரை கோவிலை எழுதிவிட்டு கல்வெட்டை வடிக்கிறான். இது சிவனுக்கானது என்று அந்த கல்வெட்டு வடிக்கப்படுகிறது. முதலில் சமஸ்கிருதத்தில் அந்த கல்வெட்டு வடிக்கப்படுகிறது. அதுவரை திருப்பரங்குன்றம் முருகனோடும் தமிழோடும் மட்டும் சம்பந்தப்பட்ட இடமாக இருந்தது. 1500 ஆண்டுகளுக்கு பிறகு 8ஆம் நூற்றாண்டில் சமஸ்கிருதத்தோடும் சிவனோடும் சம்பந்தப்பட்ட இடமாக மாறுகிறது. அதற்கு பிறகு அரசர்கள், மதுரையை ஆண்ட அரசர்கள் கோவிலினுடைய ஒவ்வொரு கட்டிடமாக, ஒவ்வொரு மண்டபமாக கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது குடைவரை கோவிலை முதலில் உருவாக்குகிறான் சாத்தன் கணபதி 7ஆம் நூற்றாண்டு 8ஆம் நூற்றாண்டில். அதற்கு பிறகு அதற்கு முன்னால் இருக்கிற மண்டபம், அதற்கு முன்னால் இருக்கிற மண்டபம், அதற்கு முன்னால் இருக்கிற மண்டபம் என்று ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு மண்டபங்களாக கட்டி வருகிறார்கள். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கோபுரத்தை வீரப்ப நாயக்கர் கட்டுகிறார். அதற்கு பிறகு கருவறை மண்டபத்தையும் கம்பத்தடி மண்டபத்தையும் மன்னர் திருமலை கட்டுகிறார். நிறைவாக இருக்கிற ஆஸ்தான மண்டபம் என்று சொல்லப்படுகிற முகப்பு மண்டபத்தை ராணி மங்கம்மாள் கட்டுகிறாள். அதற்கு முன்னால் இருக்கிற 16 கால் மண்டபம் கோவில் மயில் மண்டபம் என்று எல்லா மண்டபமும் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த மன்னர்களால் எப்பொழுது கட்டப்படுகிறது என்ற துல்லியமான வரலாறு இருக்கிற திருக்கோவில் இந்தியாவிலேயே திருப்பரங்குன்றம் தான். நான் புராண கதை சொல்லவில்லை. எழுதப்பட்ட வரலாற்று உண்மைகளை இந்த மேடையின் வாயிலாக சங்கிகளிடம் பேசுவது எங்கள் நோக்கமல்ல. நாங்கள் மதுரை மக்களிடம் பேசுகிறோம். தமிழ்நாட்டு மக்களின் மனசாட்சியோடு உரையாடுவதுதான் மார்க்சிஸ்டுகள் செய்கிற ஒரே பணி. எங்களுக்கு எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது, குறுகிய அரசியல் நோக்கம் கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் வேர்க்கோட்டம் ஆரம்பித்த 3000 ஆண்டுக்கு முன்பு இருந்து ஒவ்வொரு கட்டடமாக எப்படி கட்டப்பட்டு வந்தது என்பதற்கு மிக மிக துல்லியமான வரலாற்று ஆதாரம் இருக்கிறது நண்பர்களே. அதற்கு பிறகு கடைசியாக ராணி மங்கம்மா ஆஸ்தான மண்டபத்தை கட்டுகிறார்.
திருப்பரங்குன்றம் கோவிலுக்குள்ள நுழைஞ்சிங்கன்னா முன்னால இருக்கிற மண்டபம் இருக்குல்ல, அதான் ஆஸ்தான மண்டபம். கம்பீரமான மண்டபம், அழகு பொருந்திய மண்டபம். தமிழ்நாட்டின் சிற்ப கலைக்கு உதாரணமான மிக மிக அபூர்வமான சிற்பங்கள் தஞ்சாவூரில் அதிகம் இருக்கிறதா, காஞ்சிபுரத்தில் அதிகம் இருக்கிறதா, மதுரையில் அதிகம் இருக்கிறதா என்று ஒரு பட்டிமன்றம் நடத்தினால் அந்த பட்டிமன்றத்தில் மதுரையில் இருக்கிற சிற்பங்களை பற்றி 24 மணி நேரம் பேசுவதற்கு கூட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தஞ்சாவூர் சிற்பத்தை குறைத்து மதிப்பிடவில்லை, காஞ்சிபுரம் சிற்பத்தை குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அவ்வளவு கலை பொக்கிஷங்கள் இருக்கிறது. முருகப்பெருமானை தெய்வானைக்கு மனம் முடித்து கொடுக்கிற அந்த முகப்பு சிற்பம் இருக்கிறது, திருக்கல்யாண சிற்பம் அவ்வளவு நுட்பமானது. அதில் மதுரை பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. அந்த திருக்கல்யாண சிற்பத்துக்கு நேர் எதிராக ராணி மங்கம்மாளின் சிற்பம் இருக்கிறது. மதுரையை ஆண்ட மக்கள் அரசி என்று மங்கம்மாளுக்கு பெயர். எந்த கிராமத்துக்கும் சாலைக்கு இன்னைக்கு போனாலும் இது மங்கம்மா சாலை என்று, மதுரையில், ராமநாதபுரத்தில், சிவகங்கையில் அவ்வளவு சாலைகள் இருக்கும், சத்திரங்கள் இருக்கும். பயணிகள் பயணித்தால் தங்குவதற்கு சத்திரமும், குடிப்பதற்கு கிணறும், தானமும் சாப்பாடும் கொடுக்கிற ஏற்பாடு இருந்தது. சத்திரம்னா நம்மால் நினைக்கிறோம் எல்லாரும் போய் தங்குற இடம் என்று. எல்லாரும் பயணிகள் தங்கலாம், ஆனால் வழியற்றவர்களுக்கும் வக்கற்றவர்களுக்கும் வயோதிகர்களுக்கும் உணவு கொடுக்கிற இடம் சத்திரம். அதுதான் அறம். குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் உணவு கொடுக்கிற இடம். திருக்கல்யாண கோலம் இருக்கிற மண்டப சிலைக்கு நேர் எதிராக மங்கம்மாளின் சிலை இருக்கிறது. ராணி, மதுரையை பேரரசை ஆட்சி செய்த ராணி மங்கம்மாளின் சிலை இருக்கிறது. அந்த சிலை அவ்வளவு நுட்பமாக வடிக்கப்பட்ட சிலை. ஆனால் அபூர்வம் என்ன தெரியுமா? மங்கம்மாளினுடைய கழுத்தில் ஒரு முத்து மாலை கூட இருக்காது. தமிழ்நாட்டின் சிற்பக்கலை வல்லுநர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், ஒரு பேரரசியின் கழுத்தில் முத்து மாலை இல்லாமல் வடிக்கப்பட்டிருக்கிற சிலை அது. நான் பேரரசியாக கூட இருக்கலாம், ஆனால் முத்துக்களின் மீது எனக்கு மோகம் இல்லை என்று சொன்னவள் மங்கம்மாள் என்ற செய்தி அதிலே இருக்கிறது என்று சிற்பக்கலை வல்லுநர்கள் சொல்கிறார்கள். நண்பர்களே, இதில் அதற்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி வருகிறது. நாயக்கர் காலங்களில் சுல்தான்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். சுல்தான்களுக்கு பிறகு நாயக்கர் ஆட்சி வருகிறது. நாயக்கர் ஆட்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் ஆட்சி வருகிறது. கிழக்கிந்திய கம்பெனி ஆளுகிறார்கள். கிழக்கிந்திய கம்பெனி அதுவரை அரசர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கோவில், கிழக்கிந்திய கம்பெனி வந்த பிறகு இந்த கோவிலை நிர்வகிப்பது யார் என்ற கேள்வி வந்து சிறிது காலம் ராமநாதபுரம் ஜமீன் இந்த கோவிலின் நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறது 1800களில். அதற்கு பிறகு சிறிது காலம் மதுரை ஆதீனம் பண்டார சந்நிதி திருப்பரங்குன்றம் கோவில் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நடத்தியது, மதுரை சைவ ஆதீனம். அதற்கு பிறகு கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாக குழு அமைக்கிறது. தொடர்ந்து நிர்வாக குழு செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. சுதந்திரத்துக்கு பிறகு தேவஸ்தான போர்டு உருவாக்கப்படுகிறது. 1983 வரை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும் திருப்பரங்குன்றம் கோவிலும் ஒரே தேவஸ்தான போர்டின் கீழ் இருக்கிறது. 83க்கு பிறகு திருப்பரங்குன்றம் தனி அறங்காவலர் குழுவாக உருவாக்கப்படுகிறது. நண்பர்களே, 3000 ஆண்டுக்கு முன்பு கட்டிடமே உருவாகாமல் ஒரு வேல் மட்டும் வைத்து வழிபாடு நடத்திய காலத்திலிருந்து 3000 ஆண்டாக எந்த இடைவெளியும் இல்லாமல் வரலாற்று குறிப்புகளை தன் மார்பு முழுவதும், நெஞ்சு முழுவதும், உடல் முழுவதும் தாங்கி நிற்கும் திருக்கோவில் திருப்பரங்குன்றம் என்பதை அழுத்தந்திருத்தமாக நான் இங்கே பதிவு செய்கிறேன். இவ்வளவு மண்டபங்கள், இவ்வளவு தூண்கள், ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு வரலாறு இருக்கிற பொழுது, இவ்வளவு வரலாறு இருக்கிற பொழுதே ஒரு கதையை கட்டிக்கிட்டு ஒரு ஆள் வர்றாங்க இருந்து. 41 கல்வெட்டு இருக்கிறது திருப்பரங்குன்றத்தில். எனக்கு தெரிந்து எந்த கோவில் தலங்களிலும் 41 கல்வெட்டுகள் கிடையாது. 41 கல்வெட்டு, 3000 ஆண்டுகளாக எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் 41 கல்வெட்டுக்கள் இருக்கிறது. நீங்க என்ன வேணாலும், எந்த கோவில், எந்த மண்டபம், எதுக்கும் தெளிவான வரலாற்று குறிப்பு ஆவணம் இருக்கிறது. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் இருக்கிறது. இது வரலாறு சார்ந்த விஷயம். இன்னொரு பக்கம் மரபு, பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம்.
அது என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு சமூகமும் எந்தெந்த பூஜை செய்ய வேண்டும், கோவிலினுடைய பணியை எந்தெந்த சமூகம் எவ்வளவு செய்ய வேண்டும், எந்த பணியை செய்ய வேண்டும், அவர்களுக்கு என்ன நிலம், அவர்களுக்கு மானியம் என்ன என்ற ஒரு முழுமையான கட்டுக்கோப்பு பல நூறு ஆண்டாக, பல ஆயிரம் ஆண்டாக அங்கே இருக்கிறது. அதிலும் எந்த குழப்பமும் இல்லை. நண்பர்களே, 3000 ஆண்டாக இந்த கோவிலினுடைய நிர்வாகம், கோவிலினுடைய வழிபாட்டு முறை, அதற்கு சமூகங்களுக்கான பங்களிப்பு என்பது மிக தெளிவாக ஒரு முழு ஸ்ட்ரக்சர், முழு கட்டமைப்பு இருக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவிலில் அந்த கட்டமைப்பு ஒரு 70 ஆண்டுக்கு முன்பு மாற்றப்பட்டு விட்டது. ஆலய நுழைவு போராட்டம் நடந்ததை ஒட்டி மீனாட்சி அம்மன் கோவிலினுடைய சமூக கட்டமைப்புகளில் நிறைய விஷயங்கள் நடந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். திருப்பரங்குன்றம் கோவிலில் அந்த மாற்றங்களோ குழப்பங்களோ கூட ஏற்படவில்லை. தெளிவான கட்டமைப்பு என்பது இருக்கிறது. நீங்கள் திருப்பரங்குன்றம் கோவிலில் முருகனுக்கு எங்கே தீபம் போடணும், தீபத்துக்கு திரி எதிலிருந்து எடுக்கணும், எதுக்கு நெய், என்ன நெய் ஊற்றணும் அப்படின்றத உள்பட எழுதி வச்சிருக்கான். தாமரை உருக்கி நூல் எடுத்து தனிப்பசுவின் நெய்யுருக்கி தூண்டா விளக்கரியும் சுப்பையா சந்நிதியில் என்று எழுதியிருக்கிறான். நூலை எந்த தாமரையிலேருந்து நூலை எடுக்கணும், அந்த நூலுக்கு எண்ணெய்க்கு திரி போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றணும்ல, அந்த நெய்யை எங்கே எடுக்கணும்னா பசு மடத்தில் இருந்து நெய்யை வாங்கிட்டு வரக்கூடாது. பல மாட்டு பாலிலிருந்து உருவாக்கிய நெய்யை பயன்படுத்தக்கூடாது. தனி பசுவின் நெய்யுருக்கி, தனி பசு. திருப்பரங்குன்றம் கோவில் சந்நிதியில் விளக்கேற்றுவதற்கென்று நெய்க்கு ஒரு பசு நேர்ந்து விடப்பட்டு தனி பசுவின் நெய்யுருக்கி அதில் தூண்டா விளக்கரியும் சுப்பையா சந்நிதியில் என்று எழுதி வைத்திருக்கிறார். நம்மளுடைய கோவில் கட்டடம், மரபு, வழிபாடு எல்லாவற்றுக்கும் மிக மிக தெளிவான பதிவுகள். ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ் சமூகத்தினுடைய மிக மிக முக்கியமான வரலாற்று உணர்வினுடைய வெளிப்பாடாக திருப்பரங்குன்றம் இருக்கிறது. கார்த்திகைக்கு வழிபடுவது இன்னைக்கு நேற்றைக்கு கிடையாது. தமிழருடைய அறிவு மரபில் கார்த்திகைக்கு மிக மிக முக்கியமானது இருக்கிறது. கார்த்திகை என்பது ஒரு நட்சத்திர கூட்டம். அந்த நட்சத்திர கூட்டத்தில் 6 நட்சத்திரங்கள் பெரிய நட்சத்திரங்கள். அந்த 6 நட்சத்திர கூட்டத்தோடு நிலவு இருக்கிற காலம் கார்காலம், மழைக்காலம். அந்த 6 நட்சத்திர கூட்டத்தோடு சூரியன் இருக்கிற காலம் கோடை காலம், வெயில் காலம். மழைக்காலம், வெயில் காலம் என்பதை சூரியனையும் நிலவையும் வைத்து நாம் கணித்ததாக பலர் நினைக்கிறார்கள். சூரியனையும் நிலவையும் வைத்து கணிக்கப்பட்டதல்ல. கார்த்திகை நட்சத்திர கூட்டத்தோடு நிலவு நேரடியாக இருந்தால் அது கார்காலம், கார்த்திகை நட்சத்திர கூட்டத்தோடு சூரியன் நேரடியாக இருந்தால் அது கோடை காலம். மலையில் இருந்த மக்கள் வானியல் அறிவை அவ்வளவு நுட்பமாக புரிந்து உருவாக்கினார்கள். எனவே தான் அதுதான் நமக்கு மிகப்பெரிய கொடை, மிகப்பெரிய கொடை. சங்கிகள் வட இந்தியாவை போல தமிழ்நாட்டில் வாலாட்ட முடியாததற்கு நாமெல்லாம் காரணம் மட்டுமல்ல, நம் முன்னோர்கள் எழுதி வைத்த வரலாறு தான் முதல் பெரும் காரணம். இவ்வளவு தெளிவான வரலாற்றை கொண்ட ஒரு நகரத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு முதலில் பிரச்சனையை எப்பொழுது உருவாக்குகிறார்கள்? 1992 ஆண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது பாஜக, RSS, VHP கும்பலால். அந்த ஆண்டு இந்து முன்னணியின் தலைவர் ராமகோபாலன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தர்காக்கு அருகில் இருக்கிற தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று பிரச்சனையை கிளப்புகிறார். திருப்பரங்குன்றத்தில் போராட்டத்தை அறிவிக்கிறார். இந்த அரங்கத்தில் பல தோழர்கள் இருக்கிறோம், நான் உள்பட. அன்றைக்கு எங்கள் கட்சியினுடைய செயலாளராக தோழர் கே. கந்தசாமி அவர்கள் திருப்பரங்குன்றத்தில் இருந்தார்கள். எங்கள் முன்னாள் மாவட்ட செயலாளர் தோழர் சி. ராமகிருஷ்ணன் அவர்கள், இன்றைக்கு புறநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிற தோழர் கே. ராஜேந்திரன் அவர்கள், பல தோழர்கள்
சங்கிகள் இந்து முன்னணி திருப்பரங்குன்றத்தில் ஒரு மத கலவரத்தை மத பிரச்சனையை உருவாக்கிய பொழுது 92 10 ஆண்டு காலம் எந்த சமரசமும் செய்யாமல் சங்கிகளுக்கு எதிராக மகத்தான மக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்பிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் மட்டுமல்ல, மொத்த திருப்பரங்குன்ற மக்களும் எங்களோடு இருந்தார்கள். தவத்திரு குன்றக்குடி அடிகளார், இப்பொழுது இருக்கிற பொன்னம்பல சுவாமிகள் அல்ல, இவருக்கு முன்னால் இருந்த தவத்திரு குன்றக்குடி அடிகளார் இதே போன்ற ஒரு உண்ணாவிரதத்தை திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் நடத்தினோம். உண்ணாவிரதத்தை தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வந்து துவக்கி வைத்தார். துவக்கும் பொழுது சொன்னார், இது கம்யூனிஸ்டுகள் நடத்துகிற உண்ணாவிரதம் இல்லை, பட்டையும் கொட்டையும் போட்டிருக்கிற ஒருவனை விடாத எல்லாம் வா, இது நாம நடத்த வேண்டிய உண்ணாவிரதம் என்று சொன்னார் குன்றக்குடி அடிகளார். ஏனென்றால் மீனாட்சிபுரத்தில் மண்டைக்காட்டில் எவ்வளவு பெரிய கொடூர விலையை தமிழர்களுக்கு ஏற்படுத்தி விட்டார்கள் இவர்கள். எனவே அதை போல நிகழ்ந்துவிடக் கூடாது என்று அந்த உண்ணாவிரதம் நடந்தது. 10 ஆண்டு 14 ஆண்டு 2007-8 தான் அந்த உண்ணாவிரதத்தின் பொழுது அது அந்த பெரிய போராட்டத்தினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்குகள் எல்லாம் 15 ஆண்டுகள் நடந்து 2007-8 ஆண்டு முடிந்தது. 1992 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு மீண்டும் இங்கே துவங்க வேண்டும், அதே போன்ற ஒரு கலவரத்தை, அதே போன்ற ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி இந்துக்களினுடைய வாக்குகளினுடைய அரசியலுக்கு அது பயன்படும் என்று தொடர்ந்து முயற்சி செய்த பாஜக, இந்து முன்னணி, வலதுசாரிகள் அதற்கு பிறகு சோர்ந்து கைவிட்டு வெளியேறினார்கள். இது முடிஞ்சது. இது முதல் பார்ட். செகண்ட் பார்ட் ஒன்று இதில் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. இந்த செகண்ட் பார்ட் எங்கே ஆரம்பிக்குதுன்னா 2019 ஆண்டு பாபர் மசூதி ராமஜென்ம பூமி வழக்கில் உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வு கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு ஆரம்பிக்கிறது. பாபர் மசூதி ராமஜென்ம பூமி வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்ததற்கு பிறகு இந்தியா முழுக்க 2019க்கு பிறகு கடந்த 5 ஆண்டுகளில் பல வழிபாட்டு தலங்கள் சார்ந்த பிரச்சனை நீதிமன்றத்தில் எழுப்பப்படுகிறது. குறிப்பாக நண்பர்களே, போன 2024-25 மட்டும் 18 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளில் 30 வழக்குகள் இந்தியாவின் பல மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்குகள் எல்லாம் ஏறக்குறைய ஒரே பேட்டர்ன், ஒரே மாதிரி இருக்கு. நான் சொல்லலை, எல்லா பத்திரிகையிலும் எழுதிய விஷயங்கள் தான். உத்தரப்பிரதேசத்தில் சம்பல்ன்ற ஒரு இடம் ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. திடீரென்று ஒருவர் கிளம்பி போறார். அந்த மசூதி, சம்பல்ல இருக்கிற மசூதி இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற மசூதி. அந்த மசூதி கீழே ஹரிகரர் கோயில் இருக்கு, அந்த கோவிலை இடிச்சிட்டு தான் மசூதி கட்டப்பட்டது என்று வழக்கு தொடுக்கிறார். உடனே நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குது, உத்தரவு போடுது. அப்படின்னா அந்த மசூதி வளாகத்தை ஆய்வு செய்து, தோண்டி ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்கன்னு போகுது. அங்கே போய் தோண்டுகிறார்கள், பிரச்சனை உருவாகிறது, மத கலவரம் உருவாகிறது, மோதல் உருவாகிறது, 5 பேர் கொல்லப்படுகிறார்கள். பெரும் பதட்டம், இன்றைக்கு வரை பதட்டம் இருக்கிறது. இன்னும் பல மாதங்கள் பதட்டத்தை சங்கிகள் அங்கே தக்க வைப்பார்கள். அதே போல பதான்பூரில், அதே போல வாரணாசியில், லக்னோவில் பீலே வாலி மசூதி, மத்திய பிரதேசத்தில் டெல்லிக்கு பக்கத்திலே, குதுப்மினாருக்கு பக்கத்திலே என்று கடந்த ஆண்டு மட்டும் 18 வழக்குகள். ஒரே மாதிரி தான் ஒரு வழிபாட்டு தலம் இருக்கும், அது சார்ந்து ஒரு கதை, இது எங்கள் நம்பிக்கை என்ற அடிப்படையில் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த நம்பிக்கைக்கான சட்ட வடிவத்தை நீதிமன்றத்தின் மூலம் பெற்றுவிட்டு, சட்ட வடிவத்தை நாங்கள் பெற்றுவிட்டோம், எனவே இதை அமுல்படுத்துவோம் என்று களத்திலே வந்து கலவரத்தை உருவாக்குவது. இது ஒரே மெத்தட், ஒரே மாடல், ஒரே மாதிரி. இது 2019க்கு பிறகு நடந்தது. இந்த இடம்தான் மிக முக்கியமான இடம். நண்பர்களே, சமீபத்தில்
இந்த வழக்கு சார்ந்த விஷயங்களை பற்றி திருப்பரங்குன்றம் வழக்கு, தனி நீதிபதியுடைய தீர்ப்பு, அதற்கு பிறகு 2 நீதிபதிகளுடைய விசாரணை, இவற்றையெல்லாம் நான் விரிவாக பேசப்போவதில்லை. அது எல்லாம் நீங்கள் தெரிந்த விஷயங்கள் தான். ஆனால் இந்த தனி நீதிபதி கடந்த அமர்வில் ஒரு கேள்வி கேட்டார். நான் போட்ட உத்தரவை மதுரை மாவட்ட ஆட்சியர், திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் 3 பேரும் நிறைவேற்றவில்லை. இவங்க 3 பேரும் சொன்ன காரணம் அல்லது இதை அணுகிய விதம் ஒரே பேட்டர்னாக இருக்குது, ஒரே மாடலாக இருக்குது. அது எப்படி என்று கேள்வி எழுப்பியதாக ஊடகத்தில் செய்தி வந்தது. அது உண்மையா இல்லையா என்பதை அரசு பதில் சொல்லும். ஆனால் நமக்கு இருக்கிற சந்தேகம், இந்த ஒரே பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த பேட்டர்ன் இந்தியா முழுக்க சில வழக்குகளில் ஒரே பேட்டர்ன் இருக்கு. அது எப்படி? அதாவது இது வரைக்கும் சுதந்திர இந்தியாவில் 75 வருஷம் வாழ்ந்தவங்க எல்லாரும் இங்கே இருக்கிறாங்க, நம்ம எல்லாம் இருக்கிறோம். ஒரு ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை வரும், அந்த பிரச்சனை கலவரமாக மாறும். அந்த கலவரத்தை அடக்க காவல்துறை தலையிடும். காவல்துறை தலையிட்டு அதுக்கு பிறகு அது பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாறும். அதுக்கு பிறகு வழக்குகள் பதிவு செய்யப்படும். அதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கும். இதுதானங்க உலக வழக்கம், இதுதான உலக வழக்கம். இப்போ அப்படியே தலைகீழா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கும். கொடுத்த பிறகு ஒரு பிரச்சனை உருவாகும். பிரச்சனைந்து கலவரம் உருவாகும். கலவரத்தை சட்ட ஒழுங்காக கையாள முடியலை, சட்ட ஒழுங்குக்காக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். நீ ஏன் நடவடிக்கை எடுத்தன்னு நீதிமன்றம் காவல்துறையையும் மாவட்ட ஆட்சியரையும் கேள்வி கேட்கும். அதாவது பிரச்சனையிலிருந்து அதை அமைதிப்படுத்த சட்ட நடவடிக்கை, அது சரியா என்பதை விசாரிக்க நீதிமன்றம், அந்த விசாரணையிலிருந்து தீர்ப்பு என்பது தலைகீழாக மாற்றப்பட்டு தீர்ப்பு உருவாக்குகிற பிரச்சனை. அதுதான் உத்தரப்பிரதேசம், அதுதான் மத்திய பிரதேசம், அதுதான் கர்நாடகா, அதுதான் மணிப்பூர், அதுதான் திருப்பரங்குன்றம். நண்பர்களே, இது மக்களால் உருவாக்கப்பட்ட பிரச்சனை அல்ல. மக்களுக்கு இதுக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் கிடையாது. மக்கள் அவர்கள் நம்புகிற வணங்குகிற இறைவனை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீதிமன்றம் மிக மிக முக்கியமாக இந்த பின்னணியில் தான் ஜூலை மாதம் இந்து முன்னணி முருக பக்தர்கள் மாநாடு என்று ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள். அதிகபட்சம் 4 மாதம் தான், 6 மாதம் ஆகுது. ஜூலை மாதம் நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டின் முதல் தீர்மானம் என்ன தெரியுமா? இன்னைக்கும் இணையதளத்தில் இருக்குது, ஊடகங்களில் இருக்குது, பாருங்கள். அந்த மாநாட்டின் முதல் தீர்மானம், திருப்பரங்குன்றம் மலை மேல் இருக்கிற மலை உச்சியில், தர்காக்கு அருகில் மலை உச்சியில் இந்த ஆண்டு கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும். அதுதான் முருக பக்தர் மாநாட்டில், இந்து முன்னணி மாநாட்டில் போடப்பட்ட முதல் தீர்மானம். இந்த ஆண்டு திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபத்தை இந்த அறநிலையத்துறை ஏற்ற வேண்டும். நான் கூட அதிகமான வார்த்தையை சொல்லலை. அதற்கு அவர்கள் ஒரு பொய்யான காரணத்தை சொன்னாங்க. ஏன்னா 94ஆம் ஆண்டு வழக்கிலே நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படின்னு ஒரு பொய் வேறு. அதில் இது முதல் தீர்மானம். 3வது தீர்மானம், அதாவது முதல் தீர்மானம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு. 3வது தீர்மானம், மலை உச்சியில் இருப்பது சிக்கந்தர் தர்காவல்ல, சிக்கந்தர் தர்கா கோரிப்பாளையத்தில் இருக்கிறது, மலை உச்சியில் இருப்பது கட்டிடம். இது 3வது தீர்மானம். இந்த தீர்மானத்தை ஜூலையில் ஏற்றிட்டாங்க. சரி, இந்த ஆண்டு கார்த்திகை தீபத்து என்று தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து முன்னணி ஜூலையிலே தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அவர்கள் நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம்ல, போகலை. 3 மாதம் காத்திருந்தார்கள். ஏன் காத்திருந்தார்கள், யாருக்காக காத்திருந்தார்கள் என்பதில் தான் அரசியல் இருக்கிறது. சரியாக 1 மாதத்துக்கு முன்பு நவம்பர் 13ஆம் தேதி வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. 20 நாளில் விசாரிக்கப்படுகிறது. டிசம்பர் 1ஆம் தேதி தீர்ப்பு சொல்லப்படுகிறது. ஒரு தனி நீதிபதி ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்புக்கு மாறாக, முரணாக ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். மலை உச்சியில் இருக்கிற தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும். சரி, இப்பொழுது நமக்கு வருகிற கேள்வி, முக்கியமான கேள்வி, அந்த தீர்ப்பில் தனி நீதிபதி GR சுவாமிநாதன், மரியாதைக்குரிய
தனி நீதிபதி அவர்கள் வழங்கிய தீர்ப்பில் 39 இடத்தில் தீபத்தூண் என்று குறிப்பிடுகிறார். எத்தனை இடத்துல? 39 இடத்தில் குறிப்பிடுகிறார். மலைக்கு உச்சியில் இருக்கிற தூணை தீபத்தூண் தீபத்தூண் என்று 39 முறை குறிப்பிடுகிறார். நான் முதல்ல சொன்னேன், 3000 வருஷ வரலாறு இருக்கு. எந்த கோவில், எந்த கட்டடம், எந்த தூண் எப்பொழுது கட்டியது என்பதற்கு மிக தெளிவான வரலாறு இருக்கிறது. தீபத்தூண் எது அப்படின்னே ஒரு தூண் இருக்கு. அந்த தூண்ல கல்வெட்டு இருக்கு. ஆண்டவனின் தலைக்கு உச்சியில் நடப்பட்டிருக்கிற தூண் தீபத்தூண் கல்வெட்டிலே இருப்பது. ஆண்டவனின் தலைக்கு உச்சியில்னா திருப்பரங்குன்றம் கோவில் மூலஸ்தானத்துக்கு நேர் மேலே, தலைக்கு மேலே இருக்கிற கல்லிலே, அதுல நீ புண்ணியவான்கள் தீபமேற்ற வேண்டும், இது தீபத்தூண் என்று கல்வெட்டு அடித்து வைத்திருக்கிறார்கள். இவர்கள் இப்படி கல்வெட்டு அடித்து வைத்திருக்கிறதை, ரொம்ப முக்கியமான விஷயமே தான், தமிழ்நாட்டினுடைய தொல்லியல் துறை முழுக்க ஆய்வு செய்து 1981ஆம் ஆண்டு ஒரு புத்தகமே போட்டாங்க. இந்த இடத்துல தீபத்தூண் இருக்கு, வரைபடத்தோடு போட்டிருக்கிறாங்க. குறிப்பெழுதி மலையில் எந்த இடத்துல தீபத்தூண் இருக்கு என்று எழுதப்பட்டு வெளியிடப்பட்ட புத்தகம் இருக்கு. இப்போ இல்லை, 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டு அரசினுடைய தொல்லியல் துறை வெளியிட்ட போஸ் அவர்கள் எழுதிய புத்தகம். நண்பர்களே, ரொம்ப தமிழ்நாட்டுக்கு வரலாற்றின் மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, இவ்வளவு வரலாறு இருக்கிற நிலமாக தமிழ்நாடு இருப்பதால் இவ்வளவு கோவில் இருக்கிற நிலமாகவும் தமிழ்நாடு இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலே மிக அதிக கோயில்கள் இருக்கிற நிலம் தமிழ்நாடு. இந்து அறநிலையத்துறையில் மட்டும் 40,000க்கு மேற்பட்ட கோவில் இருக்கிறது. மற்ற கோவிலெல்லாம் சேர்த்தால் ஏறக்குறைய 1,00,000 கோவில்கள் இருக்கிறது. 1,00,000 கோவில்கள் இருக்கிற இடத்தில் இந்துத்துவ சக்திகளால் வாழாட்ட முடியவில்லையே என்பதுதான் அவர்களது கவலை. நாங்கள் நாடாளுமன்றத்திலே சொன்னோம், ஆன்மீகம் எது, உங்களின் மதவெறி எது என்பதை பிரித்தறிகிற ஆற்றல் தமிழ்நாட்டின் கடவுள் நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேருக்கும் இருப்பதால் உங்களால் இங்கே வாழாட்ட முடியவில்லை என்று சொன்னோம். அதனால் தான் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டதென்றால் முதலில் உருவாக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு என்பது நம் அனைவரின் பெருமை. அதே போல அனைத்து கோவில்களும் அறநிலையத்துறையின் கீழ் கொண்டு வந்தது சென்னை ராஜதானி மெட்ராஸ் பிரசிடென்சி. அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களின் கோவில்கள் அனைத்தும் அறங்காவலர் துறையில் இருக்கிறது. தமிழ்நாட்டின் வரலாற்றை காப்பாற்றியதில் தொல்லியல் துறையும், தமிழ்நாட்டின் ஆன்மீக பெருமையை காப்பாற்றியதில் அறநிலையத்துறைக்கும் மிக மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. எனவே தான் இது இரண்டையும் பாஜக, இந்து முன்னணி எந்நேரமும் எதிர்த்து கொண்டிருக்கிறது, தாக்கி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, இதில் மிக முக்கியமான சுவாரஸ்யமான இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இந்த இடத்துல என்னவென்றால், இந்த திருப்பரங்குன்றம் என்ற இந்த புத்தகத்தை 1981ஆம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறை வெளியிட்டது. இந்த தொல்லியல் துறை வெளியிட்ட இந்த புத்தகத்தின் ஆசிரியர் போசு என்பவர். அதைவிட முக்கியமான விஷயம், இந்த தொல்லியல் துறை வெளியிட்ட இந்த புத்தகத்தை பதிப்பித்தவர் மரியாதைக்குரிய தொல்லியலாளர் நாகசாமி. அருணந்தோழர் இருக்காரு. இங்கேதான் வரலாற்றின் சுவாரஸ்யமான முடிச்சிருக்கிறது. இந்த நாகசாமிக்கு போன வருஷம் மோடி அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்கு. இப்போ விஷயத்துக்கு வா, போன வருஷம் நாகசாமிக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்கு. ஏன் பத்மஸ்ரீ விருது கொடுத்துச்சுன்னா, இந்த நாகசாமி தான் ஒரு பெரிய வரலாற்று புரட்டை செய்தார். என்னன்னா, திருக்குறள் என்பது சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வேதத்தின் மொழிபெயர்ப்பு என்று புத்தகம் போட்டார். இவ்வளவு விசுவாசமாக இருக்கிற நாகசாமியை சும்மா விட முடியுமா? எனவே இப்படி ஒரு பத்மஸ்ரீ என்று ஒன்றிய அரசு ஒரு பத்மஸ்ரீ விருதை 2 ஆண்டுக்கு முன்பு கொடுத்தது. இது பிற்காலத்து கதை. முற்காலத்து கதை என்னவென்றால், அப்பெல்லாம் அவர் நல்லவராக இருந்திருக்கார். 1981 தொல்லியல் துறையின் இயக்குநராக நாகசாமி அவர்கள் இருந்த பொழுது அழகான முன்னுரை எழுதியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கோவில்கள் இருக்கிறது, கோவிலில் தான் நம் ஆன்மீக மரபு, நம் சிற்ப மரபு, நம் வழிபாட்டு மரபு,
நம் பொருளாதார சங்கிலி, நம்முடைய சமூக கட்டமைப்பு எல்லாம் குவிந்து கிடக்கிற இடம் கோவில். எனவே கோவில்களை பற்றி தொல்லியல் துறை நிறைய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து எண்ணற்ற ஆய்வுகள் நடந்தது. அதில் ஒன்றுதான் திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றி போஸ் எழுதிய ஆய்வு, அழகர் கோவிலை பற்றி பேராசிரியர் தோப்பா அவர்கள் எழுதிய ஆய்வு, நெல்லையப்பர் கோவிலை பற்றி எழுதிய ஆய்வு, திருச்செந்தூர் கோவிலை பற்றி எழுதப்பட்ட ஆய்வு, தஞ்சாவூர் கோவிலை பற்றி எழுதப்பட்ட ஆய்வு, காஞ்சிபுரம் கோவிலை பற்றி எழுதப்பட்ட ஆய்வு, இவை அத்துணை ஆய்வுகளையும் நடத்தி இருப்பது பல்கலைக்கழகங்கள், அறிவுத்துறை நிர்வாகம், அறிவுத்துறை நிறுவனம். எவ்வளவு பெரிய பொக்கிஷங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க தெரியுமா நண்பர்களே? இவ்வளவு பொக்கிஷங்களையும் உருவாக்கி வைத்திருக்கிற இந்த பின்னணியில் தான் இன்றைக்கு இந்த நாகசாமி தான் அதில் எழுதியிருக்கிறார். இவ்வளவு அந்த நாகசாமி பதிப்பித்த அந்த புத்தகத்தில் தான் தீபத்தூண் எது, அங்கே தீபம் ஏற்ற வேண்டும், புண்ணியவான்கள் தீபம் ஏற்ற வேண்டும், அந்த தீபத்துக்கு திரி என்ன, நெய் என்ன என்பது உள்ளிட்ட விஷயங்கள் அதில் தெளிவாக இருக்கிறது. நண்பர்களே, ஒருவர் கேட்கிறார் என்பதற்காக எந்த ஒரு நம்பிக்கையின் பெயரில் ஒரு தீர்ப்பை கொடுப்பதாக இருந்தால் அதற்கு என்ன முடிவு இருக்கிறது? இந்த கேள்வி இருக்கிறதா இல்லையா? இவர்களது நோக்கம், உண்மையிலேயே இவர்களது நோக்கம் என்ன? கூரத்தாழ்வாரினுடைய ஒரு பாடல் இருக்கிறது, தீபம் ஏற்றுவதை பற்றி கூரத்தாழ்வாரினுடைய ஒரு மிகச்சிறந்த பாடல். அன்பே தகலியாய், ஆர்வமே நெய்யாக, இன்புருக சிந்த இடுதிரையாக, நண்புருகு ஞான சுடர் விளக்கே என்ற ஒரு பாடல். அன்பே தகலி, ஆர்வமே நெய், இன்புற்ற சிந்தனையே திரி, அதுதான் தீபம், ஆன்மீகம். இவர்களுக்கு அல்ல, இவர்களுக்கு அன்பு தகலி அல்ல, அடிதடிதான் இவர்களுக்கு தகலி. ஆர்வம் அல்ல இவர்களுக்கு, கழகம்தான் இவர்களது நோக்கம். சிந்தனையும் இன்புற்ற சிந்தனை அல்ல, ஆன்மீகத்துக்கு அடிப்படை இன்புற்ற சிந்தனை என்று சொல்கிறார்கள். இன்புற்ற சிந்தனை அல்ல, இந்துத்துவா சிந்தனை தான் இவர்களுக்கு. இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். எனவே இவ்வளவு வரலாற்று பெருமை இருக்கிற இந்த ஊரில் வரலாற்றை திரிக்கிற வேலையை இன்றைக்கு எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இதில் நமக்கு பெரிய அதிர்ச்சி அதிமுகவினுடைய செயல்பாடு. கூட்டணி வச்சுக்கலாம், தேர்தலில் இடம் சீட்டு பிரிச்சுக்கலாம், போட்டியிடலாம் என்பது வேறு. ஆனால் பாஜகவினுடைய இந்துத்துவா குரலிலேயே பேச துணிகிற கட்சியாக இன்றைக்கு அதிமுக மாறி இருப்பதை வேதனையோடு பார்க்கிறோம். மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களின் பெயரை தன் கட்சியின் பெயராக வைத்திருக்கிற ஒரு கட்சி எவ்வளவு மோசமான முடிவெடுக்கிறது என்பதை பார்க்கிறோம். இது வரலாற்றில் என்ன விசித்திரம்னா, திருப்பரங்குன்றம் கோவிலை பற்றிய முதல் புத்தகத்தை வெளியிட்ட அரசு மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்களின் அரசு. 81 தொல்லியல் துறை வெளியிட்ட பொழுது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள், அவருடைய வாழ்த்தோடு தான் அந்த புத்தகம் வெளிவருகிறது. மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் தீபத்தூண் என்பது எது என்பதற்கு இலக்கணம் வகுக்கப்பட்டு புத்தகம் பிரிண்ட் ஆகி தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது. எம்ஜிஆரை விட சிறந்த நிர்வாகியா எடப்பாடி? எம்ஜிஆருக்கு இருக்கிற கடவுள் பக்தியை விட எடப்பாடிக்கு அதிக கடவுள் பக்தி இருந்து விட்டதா? மரியாதைக்குரிய எம்ஜிஆரின் அரசு சொன்ன முடிவுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் அதிமுக எம்ஜிஆரின் விசுவாசி அல்ல, மோடி அமித்ஷாவின் விசுவாசி எடப்பாடி என்று மக்கள் உங்களை காரி உமிழ்வார்கள். நண்பர்களே, அது மட்டுமல்ல, இந்த வழக்கு மீண்டும் வருகிறது 94. நான் முதல்ல குறிப்பிட்டேன்ல, 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு திருப்பரங்குன்றத்தில் கலவரம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாக அவ்வளவு பெரிய இயக்கம். அன்றைக்கு எங்கள் பொதுச் செயலாளராக இருந்த இங்கே பேராசிரியர் அருணன் கதிரேசன் அவர்கள் அந்த போராட்டத்தை, நான் முதலிலே சொன்னேன், குன்றக்குடி அடிகளார் அவர்கள் துவக்கி வைத்தார். பேராசிரியர் அருணன் அவர்கள் அந்த உண்ணாவிரத போராட்டத்தை முடித்து வைத்தார் என்பதை இந்த நேரத்தில் வரலாற்று பெருமையோடு இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் போராட்டம் இன்றைக்கு நேற்றைக்கான போராட்டம் அல்ல.
எங்கள் போராட்டம் மனுஸ்மிருதி தோன்றிய காலத்திலிருந்து அதற்கு முன்னால் தோன்றிய வள்ளுவனின் காலத்திலிருந்து துவங்கியது எங்கள் போராட்டம். அடிமைத்தனத்தை வேதத்தின் பெயரால் நீங்கள் நிலைநிறுத்த துடித்த பொழுது வேதத்தின் அடிமைத்தனம் அல்ல, சமத்துவம் தான் எங்கள் சிந்தனை என்று 3000 ஆண்டுக்கு முன்பு துவங்கியது எங்கள் போராட்டம். 94 வழக்கு வருகிறது. நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் கோவிலின் 4 ஸ்தானிய பட்டரும் நீதிமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்கிறார்கள். காலகாலமாக கார்த்திகை தீபம் என்பது உச்சிப்பிள்ளையார் கோவில் இருக்கிற இந்த இடத்தில் தான் தீபம் ஏற்றுகிற வழக்கம் என்று 4 ஸ்தானிகர்களும் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார்கள். தீர்ப்பிலே இருக்கிறது. நண்பர்களே, 94 யார் ஆட்சி நடத்தியது? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். மரியாதைக்குரிய அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் கட்டுப்பாட்டில் இருந்த இந்து அறநிலையத்துறையில் கோவில் நிர்வாகம் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் இருக்கிற தீபத்தூணில் தான் தீபம் ஏற்றுவோம் என்று நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்ததால் அதுவே இடமென நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது. மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களே, எம்ஜிஆரைத்தான் நீங்கள் மறந்தீர்கள், ஜெயலலிதா அவர்களையும் மறந்து விட்டீர்களே, இது உங்களுக்கே நியாயமா? அதிமுக தொண்டன் உங்களை பார்த்து கேள்வியே கேட்க மாட்டானா? மதுரை மக்கள் உங்களை பார்த்து கேள்வியே கேட்க மாட்டார்களா? நண்பர்களே, 4 ஸ்தானிகர்கள் கொடுத்த வாக்குமூலம் மட்டுமல்ல, அதைவிட மிக முக்கியமான ஒன்றை நான் சொல்கிறேன். இங்கே அன்றைக்கு திருப்பரங்குன்றம் கோவிலினுடைய அறங்காவலர் குழுவினுடைய தலைவராக இருந்தவர் மதுரையின் போற்றுதலுக்குரிய பெரிய மனிதர் கருமுத்து திரு கண்ணன் அவர்கள். கருமுத்து கண்ணன் அவர்கள் அறங்காவலர் குழு தலைவர் என்ற முறையில் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். காலகாலமாக எங்கள் முன்னோர்கள் உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றினார்கள் என்று கருமுத்து கண்ணன் அவர்கள் கொடுத்திருக்கிற வாக்குமூலம் நீதிமன்ற தீர்ப்பில் இருக்கிறது. கருமுத்து கண்ணனை விட ஆன்மீகத்தில் சிறந்தவரா ராமகோபாலன் அல்லது ராம ரவிக்குமார்? கருமுத்து கண்ணன் அவர்களை விட சிறந்த ஆன்மீகவாதியா பாஜக நயினார் நாகேந்திரனும் பாஜகவினுடைய அண்ணாமலையும்? மதுரையில் தென் மாவட்டங்களில் 340 கோவிலுக்கு தன் சொந்த காசு செலவழித்து குடமுழுக்கு நடத்தியவர் கருமுத்து கண்ணன் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 16 ஆண்டு காலம் அறங்காவலர் குழுவின் தலைவராக இருந்தார். மீனாட்சி அம்மன் கோவிலின் பொற்றாமரை குளத்தில் 15 ஆண்டுக்கு முன்பு பெரிதாக தண்ணீர் நிற்பதில்லை. வருடத்துக்கு 4-5 மாதம் காய்ஞ்சிருக்கும். பொற்றாமரை குளத்தில் தண்ணீர் நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று முழுமையான ஆய்வு நடத்தி 3 அடி 4 அடி அங்கே இருந்த மண்ணையெல்லாம் அகற்றி தண்ணீர் எளிதில் இறங்கி வற்றிவிடாத களிமண் துவரிமான் கண்மாயிலிருந்து கொண்டு வந்து IIT மற்றும் திருப்பரங்குன்றம் பொறியியல் கல்லூரியினுடைய பொறியியல் பேராசிரியர்கள் உதவியோடு பொற்றாமரை குளத்திற்கு அடித்தளம் அமைத்து பொற்றாமரை குளத்தில் நீர் வற்றாமல் இருக்க வகை செய்தவர் கருமுத்து கண்ணன் அவர்கள். அவர் இறந்த பொழுது நான் எழுதிய அஞ்சலி கட்டுரைக்கு தலைப்பே பொற்றாமரை குளத்தின் அடிநிலம் என்றுதான் எழுதினேன். அவர் ஆன்மீகவாதி. அவரை விட சிறந்த ஆன்மீகவாதியா நீங்கள்? மரியாதைக்குரிய கருமுத்து கண்ணன் அவர்கள் அறங்காவலர் குழு தலைவராக இருந்த பொழுது கொடுத்த வாக்கு மூலம் 2 நாட்களுக்கு முன்பு தி ஹிந்து நாளிதழில் 94வது ஆண்டு வந்த நீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டி சொல்கிறது. எவ்வளவு சிறந்த நிர்வாகத்தை நடத்தினார் மீனாட்சி அம்மன் கோவிலில். 15 வருஷம் மீனாட்சி அம்மன் கோவிலில் ஒரு சின்ன பிரச்சனை உருவாகியிருக்குமா நிர்வாக ரீதியாக? அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே மிக தூய்மையான வழிபாட்டு தலம் அன்னை மீனாட்சி அம்மன் கோவில் என்ற விருதை பெற்றவர் கருமுத்து கண்ணன் அவர்கள். மதுரையின் பெருமை, மதுரையின் சிறப்பு. பிரசாதத்துக்கு கூட என்னைக்கும் ரேட் ஏற்றினதே கிடையாது. இப்போ அவர் இல்லை, உடனே ஏற்றிட்டாங்க. போன மாதம் 10 ரூபா லட்டு 15 ரூபா ஆகிப்போச்சு. கேட்க வேண்டிய மக்கள் பிரச்சனையை விடாமல் கேட்பது மார்க்சிஸ்டுகள் மட்டும்தான். அது மக்களின் சாப்பாட்டிலிருந்து பக்தர்களுக்கு கொடுக்கிற லட்டு வரைக்கும் விலையை ஏற்றாதே என்று சொல்லுகிற திறனும் தைரியமும் அரசியல் உறுதியும் எங்களுக்கு தான் இருக்கு. அதிமுக இன்றைக்கு முழுமையாக சரண்டராக இருக்கு. எங்களுக்கு தெரியும்
கோடி கோடியாக 100 1000 கோடியாக லஞ்சங்களால் குவிக்கிற ஒருவர்களால் ஒருபோதும் சங்கிகளுக்கு எதிராக அரசியல் திறனோடு பணியாற்றவே முடியாது. அதான் சந்திரபாபு நாயுடு, அதான் ஜெகன்மோகன் ரெட்டி, அதுதான் இந்தியாவின் மாநில கட்சிகள் எல்லாம். ஒருபோதும் பாஜகவின் இந்துத்துவ அரசியலுக்கு மக்களை விலை கொடுக்க விடமாட்டோம் என்ற உறுதி கம்யூனிஸ்டுகளுக்கு எப்படி இருக்கிறது என்றால் இந்த அரசியல் நேர்மையிலிருந்து இருக்கிறது. இன்றைக்கு அதிமுகவினுடைய இந்த நிலைமை. அதே போல இறுதியாக இந்துத்துவா கும்பலுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம், நீங்கள் நினைக்கிற மதுரை, நீங்கள் நினைக்கிற நிலம் தமிழ்நாடு அல்ல, நீங்கள் நினைக்கிற நிலம் மதுரை அல்ல. வட இந்தியாவின் மரபு எப்படியோ எங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டின் மரபு தனி. எங்கள் கேரக்டரவே நீங்கள் புரிஞ்சுக்கல என்ற வசனம் மதுரையின் ஒவ்வொரு மைந்தனுக்கும் பொருந்தும், தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மைந்தனுக்கும் பொருந்தும். அவ்வளவு கத்தி கூப்பாடு போட்டுக்கிருக்கு RSS இந்து முன்னணி. திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடு தேர் போகிறது, இந்து பக்தர்களும் இஸ்லாமியர்களும் வரிசையாக நின்று சந்தனக்கூடு தேரை இழுத்து கொண்டு போய் வணங்குகிறார்கள். அதுதான் திருப்பரங்குன்றம். சித்திரை திருவிழாவுக்கு கோரிப்பாளையத்தில் நின்று இஸ்லாமிய மக்கள் அணி அணியாக வந்து ஒரு பக்கம் ரோஸ் மில்கை கொடுக்கிறார்கள், இன்னொரு பக்கம் ஜிகர்தண்டா கொடுக்கிறார்கள். அதுதான் மதுரை. பங்குனி வீதிக்கு, பங்குனி உத்திரத்திற்கு திருப்பரங்குன்றத்தினுடைய பால்குடம் உங்களுக்கு தெரியும். மதுரையிலே இருந்து அவ்வளவு பால்குடம் வரும். இந்த வருடமும் நீங்கள் போருங்கள், மதுரையிலிருந்து வருகிற பால்குடத்திற்கு கீழமாசி வீதியில் கிச்சாபாய் சந்தன கடையில் வாசலில் நின்று பால்குடம் தூக்கி கொண்டு போகிற கால்களிலெல்லாம் சந்தனம் தடவுகிற மைந்தர்கள் மதுரையின் மைந்தர்கள் என்பதை நான் இங்கே அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, இதோ போங்க சேக்கிப்பட்டி, இந்த மாதம் முழுக்க ஜல்லிக்கட்டு நடக்க போகிறது. சேக்கிப்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு போங்கள். சேக்கிப்பட்டி கருப்பணசாமி ஜல்லிக்கட்டின் முதல் மாடு தர்காவால் வளர்க்கப்படுகிற தர்கா மாடுதான் சாமி மாடாக அவிழ்த்து விட்டு ஜல்லிக்கட்டை துவக்குகிற மரபு மதுரையின் மரபு, தமிழ்நாட்டின் மரபு. இந்த மரபை அவ்வளவு எளிதில் வீழ்த்தி விடுவோம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நண்பர்களே, இறுதியாக பாஜகவுக்கு, மதுரை மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புவது, மதுரையினுடைய மார்க்சிஸ்ட் கட்சியின் ஊழியன் என்ற முறையிலும் மதுரையின் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலும் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து அரசு பதில் சொல்லி மீண்டும் நீதிமன்ற ஒரு உத்தரவுகள் நடைமுறைகளாக மட்டுமே இருந்திருந்தால் இந்த கூட்டமே நாங்கள் நடத்தியிருக்க மாட்டோம். கருத்தியல் தளத்தில் மட்டும் அதை சந்தித்திருப்போம். ஆனால் நீதிமன்றத்தை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி தொடர்ந்து மக்களிடம் பிரச்சாரம், போராட்டம், தினசரி பாஜகவின் தலைவர்கள் யாராவது ஒருவர் வந்து இந்த பிரச்சனையை பேசுவது, சமூக வலைதளங்களில் கட்டற்ற வெறுப்பு. எவ்வளவு, எனக்கெல்லாம் ஒரு 40 வீடியோ வெளியிட்டாங்க. நீங்கள் சமய நல்லிணக்கத்தை பேசினால் அடுத்த நிமிடம் சமூக ஊடகங்களால் நீங்கள் தாக்கப்படுவீர்கள். வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு, இதுதான் பாஜகவின் ஒற்றை புள்ளி. அதற்கு ஒரே முக்கியமான உதாரணத்தை சொல்கிறேன். திருப்பரங்குன்றம் பிரச்சனையை ஒட்டி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்தது. விவாதத்தில் நான் பேசினேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தென்காசி MP அவர்கள் பேசினார்கள். திமுகவினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் TR பாலு அவர்கள் பேசினார்கள். பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினோம். அக்கறையோடு பேசினோம். அமைதியை வலியுறுத்தி பேசினோம். அமைதியாக இருக்கிற நிலத்தில் பிரச்சனையை உருவாக்குகிற இந்த கும்பலினுடைய அரசியலை பற்றி பேசினோம். ஆனால் பாஜக சார்பில் யார் பேசினார் தெரியுமா? மதுரை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஒரு ஆன்மீக பிரச்சனையாக இருந்திருந்தால் பாஜகவில் இருந்து ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒருவர் பேசியிருப்பார். அப்படி யாரும் இருக்காங்களா எனக்கு தெரியல. பாஜகவின் சார்பில் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசியவர்கள் 2 பேர். ஒருவர் அனுராக் தாக்கூர், இந்தியாவில் வெறுப்பு பேச்சுக்கு புகழ்பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர். அவர்தான் டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எப்படி இப்பொழுது
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்பு இந்த பிரச்சனை பேசப்படுகிறதோ, இதே போல டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்பு பிரச்சார கூட்டத்தில் அனுராக் தாக்கூர் பேசினால் எங்களின் எதிரிகளான சிறுபான்மையினரை சுட்டு தள்ளுவேன் என்று பேசினார். கோலி மாரோ என்று பேசினார். அந்த அனுராக் தாக்கூர் தேர்தல் ஆணையம் இப்பொழுது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தல் ஆணையமே தேர்தலில் இனிமேல் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இனிமேல் அனுராக் தாக்கூர் பேசக்கூடாது என்று தடை விதித்தது தேர்தல் ஆணையம். அந்த அனுராக் தாக்கூரை வைத்து நாடாளுமன்றத்தில் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பாஜக பேச வைத்தது. இன்னொருவர் யார் தெரியுமா? தேஜஸ்வி சூர்யா. வெறுப்பு பேச்சுக்கு உதாரணம் தேஜஸ்வி சூர்யாவின் பேச்சுக்கள். கோவிட் காலத்தில் மருத்துவமனைக்குள்ளே போய் இது என்ன மருத்துவமனையா அல்லது மதராசாவா என்று கேட்டவர் தேஜஸ்வி சூர்யா. அவருடைய ட்விட்டர் பக்கங்களில் சிறுபான்மையினரை எவ்வளவு மோசமாக எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். இதே தேர்தல் ஆணையம் தேஜஸ்வி சூர்யா தேர்தலில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தடை விதித்தது. தேர்தலில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்ட அளவுக்கு வெறுப்பை உமிழ்ந்த அனுராக் தாக்கூரையும் தேஜஸ்வி சூர்யாவையும் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை வைத்து நாடாளுமன்றத்தில் பாஜக பேசுகிறது என்றால் பாஜகவின் நோக்கம் வெறுப்பும் பகைமையும் மோதலும் வன்முறையும் தான். நாங்கள் சொல்லவில்லை, அவர்களினுடைய செயல் அது. இதுதான் பாஜகவின் நோக்கம். இந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நோக்கத்தினுடைய உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு இது ஒரு ஆன்மீக விஷயம் அல்ல. காலகாலமாக தீபம் ஏற்றப்படுகிறது, மக்கள் வணங்குகிறார்கள். ஆகம விதி, கோவில் மரபு, கோவில் பழக்கம், கோவில் நடைமுறை என்று வழி வந்த மரபு பின்பற்றப்படுகிறது. ஆனால் திடீரென்று ஒன்றை இவர்கள் உருவாக்குவதன் மூலம் ஒரு கலவரத்தை உருவாக்குகிறார்கள். இன்னொரு பக்கம் மதுரையின் உண்மையான தேவை, இங்கே தோழர்கள்லாம் குறிப்பிட்டதை போல எய்ம்ஸ், மெட்ரோ, நெய்ப்பர், கீழடி அகழாய்வு முடிவுகள், ரயில்வே திட்ட மேம்பாடு, மதுரையினுடைய விமான நிலைய சர்வதேச விமான நிலையமாக்கல் என்று எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு இன்னொரு பக்கம் கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். மதுரை மக்களுக்கு நண்பர்களே, சாதாரணமான எளிய உழைப்பாளி மக்கள், நடுத்தர மக்கள், அன்புமயமான மக்கள், சாதாரண மக்களை இரத்தம் குடிக்கும் மனிதர்களாக மாற்றுவதுதான் பாசிசம். ஒன்றாதான் இருந்தோம். ரம்ஜானுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து, கிறிஸ்மஸுக்கு கேக் வாங்கி சாப்பிட்டு, பொங்கலை நம்முடைய புதூர் சர்ச்சில் பொங்கல் கொண்டாடி எல்லாரும் ஒன்றாக இருக்கிற பொழுது இந்த நட்பை, தோழமையை, அன்பை உருக்கி வெறுப்பை உருவாக்குவதுதான் பாசிச தத்துவம். இதை நம்மால் இனம் காண முடியுமா என்றால் முடியும். 2000 வருடம் இதை போன்ற பல மதவெறி சக்திகளை எதிர்த்து களை கண்டு தன்னை நிலைநிறுத்திய நகரம்தான் மதுரை என்பதுதான் நமது தனித்துவமான முத்திரை. ஆட்சியில் உட்கார்ந்தா, நாற்காலியில் இருந்தா, நீ சொன்ன தீர்ப்பை நான் ஏற்றுக்குவேன் நினைச்சியா என்று நீ தீர்ப்பை, அந்த நாற்காலியை, அந்த அரண்மனையை அல்ல, ஒட்டுமொத்த தலைநகரத்தையே எரித்த கண்ணகியின் மதுரை இந்த மதுரை என்பதை மறந்து விடாதீர்கள். நீ இறைவனே ஆனாலும் நீ சொன்னால் தவறுதான் என்று எந்த முருகனை பாடிய நக்கீரன் பாடிய மதுரை இது. நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்று பேசிய மதுரை இது. 12 ஆண்டுகள் பிரதமராக இந்தியாவின் நாட்காலியிலே இருக்கிற RSS பாஜக எது நினைத்தாலும் நடக்கிற களம் அல்ல மதுரை. மதுரை மக்களுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்வது, இந்த பிரச்சனையின் மூலம் இந்த பிரச்சனையை இவர்கள் குளிர்காய நினைக்கிறார்கள். இதை பிரச்சனை ஆக்குகிறார்கள். யாருக்கும் எதிரான பிரச்சனையாக ஆக்குகிறார்கள். இந்துக்கும் இஸ்லாமியருக்குமான பிரச்சனையாக மாற்றுகிறார்கள். கிடையவே கிடையாது. இது இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான பிரச்சனை அல்ல, மதவெறியர்களுக்கும் சமயச்சார்பற்ற அரசியல்வாதிகளுக்கும் நடுவிலே நடக்கிற பிரச்சனை. ரத்தம் குடிக்கிற மதவெறியர்களுக்கும் அன்புமயமான மனிதர்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனை. நேரடியாக சொல்லுவதாக இருந்தால்
மோடி அமித்ஷா கூட்டத்திற்கும் மதுரை மக்களுக்கும் இடையிலே நடக்கிற பிரச்சனை. இதில் ஒருபோதும் மதுரை மக்கள் தோற்க மாட்டார்கள் என்று சொல்லி இந்த உண்ணாவிரத போராட்டத்தை, உண்ணாநிலை போராட்டத்தை துவக்கி வைத்து அமைகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.